மாப்பிள, சொல்லுங்க மச்சான். மாப்பிள, வேலையில இருக்கீங்களா? பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. மாப்பிள, அது ஒண்ணு இல்ல. நாம ரியாஸ் ஒருத்தவன், நம்ம ஊர் பையன் தான். அவன் மெட்ராஸ்ல வேலை பாக்குறான். அவன் ஊருக்கு வந்திருக்கான். இன்னைக்கு நைட்டு மெட்ராஸுக்கு கிளம்புறானா. அவங்க கிட்ட காரை கொடுத்துருப்பவா. உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவனை யாரா கொண்டாந்து விட்டுருவான். அட்ரஸ் எனக்கு விவரமா தெரியாதுல்ல மாப்பிள. கொஞ்சம் அட்ரஸ் சொல்றீங்களா? அட்ரஸா? நான் வாட்ஸ்அப் அனுப்புறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க மாப்பிள? எல்லாரும் இங்க சுகம். நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மச்சான். பாட்டி எப்படி இருக்காங்க? அத்தை எப்படி இருக்காங்க? ஜன்னி என்ன பண்றா? நீங்க எங்க இருக்கீங்க மாப்பிள? வயவேல நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நடுவு நடுறோம். நாத்து பிடிங்கிட்டு இருக்காங்க. நான் வயல்ல இருக்கிற மாப்பிள. ஜனனியா? ஜனனி வடுகப்பட்டி போறேன்னு சொன்னா. என்ன அழைச்சிட்டு போக சொன்னா. எனக்கு இங்க வயவேல இருக்குது. அதனால நான் வந்துட்டேன் காலையிலேயே. தெரியல போனாலா என்னன்னு தெரியல. வடுகப்பட்டியா மச்சான்? வடுகப்பட்டிக்கு எதுக்கு போற? வடுகப்பட்டியா? அங்கதானே அவ கூட படிச்ச பிள்ளைவளா இருக்குது. அது உன்னை பார்க்க போறான்னு தான் நினைக்கிறேன். அதான் சொல்லிட்டு இருந்தா. அம்மா கிட்ட பூவெல்லாம் வாங்கிட்டு இருந்தா. அதான் இருக்கும். அவ சோட்டு பண்ணுவலாம் அங்க இருக்குது போல. சரி ஊருக்கு வந்திருக்கோமே போய் பாத்துட்டு வருவோம்னு நினைச்சிருப்பா போல. என்ன அழைச்சிட்டு போக சொன்னா. எனக்கு இந்த வயல்ல வேலை இருக்குது. சாயந்தரமா போலான்டின்னு சொன்னேன். தெரியல என்ன பண்றான்னு. போனாலும் போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். வடுகப்பட்டிக்கு எதுக்கு இவ போறா? அது மாறவனோட ஊராச்சே. பைத்தியக்காரச்சி என்னதான் நினைச்சிட்டு இருக்கா மனசுல. இருக்குதானமா ஏதோ பண்றான்னு நினைக்கிறேன். இல்லன்னா அவையே அங்க போகணும். மாப்பிள, லைன்ல இருக்கேலா? சொல்லுங்க மச்சான். இருக்கேன், லைன்ல தான் இருக்கேன். சரி மாப்பிள, நீங்க அட்ரஸ் இப்ப அமுச்சு வச்சேன்னா நான் ரியாஸ் கிட்ட காரை கொடுத்து அமுச்சு விட்டுருவேன். நல்ல நம்பிக்கையான ஆள் மாப்பிள. கரெக்டா வீட்டுல கொண்டாந்து சேர்த்துருவாரு. எல்லாம் நம்ம பயிலுவதான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கார் பத்திரமா வந்துடும். நேத்துக்கே அமுச்சு வச்சிருப்பேன். யாரும் நம்பிக்கையான ஆளா இல்ல. நான் போறேன் நீ போறான்னா. கார் இல்ல, நம்பி அனுப்பணும்ல. அது மச்சான், மச்சான் காரு அங்கேயே இருக்கட்டும். மாப்பிள, என்ன மாப்பிள சொல்றிய? இல்ல மச்சான், கார் அங்கே இருக்கட்டும். நான் வந்தாலும் வருவாங்க. அங்கே இருக்கட்டும் காரு. எனக்கு தேவைப்படும். அப்படியா? இங்க வர போறீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி மாப்பிள, அப்ப வாங்க பார்க்கலாம். கார் இங்க இருக்குது எங்க கிட்ட. நீங்க எப்படி வருவீங்க? அது பிரச்சனை இல்ல மாப்பிள. வயவேல சாயந்தரம் முடிஞ்சிடும். நான் வேணா நைட்டு கிளம்பி வரவா? நான் காரை எடுத்துட்டு வரவா? இல்ல என்னைக்கு நீங்க வரீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து அவங்களை அழைச்சிட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம். நான் ஃபிளைட் புக் பண்ணி வந்துடுறேன். நான் இன்னொரு நல்லா கிளம்பிடுவேன். நான் ஃபிளைட்ல வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. வச்சிட மாப்பிள. என்ன அவசர அவசரமா சொன்ன? நான் வேற வந்தது வராம ஓடி வரேன். ஓடியா வர? இங்க இருந்து பார்த்தா நடந்து வர மாதிரி இருந்துச்சு. சரிடா நடந்து வரேன். எதுக்கு அவசரமா கூப்பிட்ட? அவசரமா கூப்பிடலையே, வான்னு தானே கூப்பிட்டேன். எப்பாடே எதுக்குடா கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிடுவாங்க? பொண்டாட்டி இல்லைல, ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. நான் ரெடியா தான் இருக்கிறேன். எனக்கு பொண்டாட்டி வர போறாளே, அவ ஒத்துக்கணும்ல. அவளும் அம்மா விட்டு ஓடி போனா நான் கொடுக்க உனக்கு முத்தம். முத்தம் ஒண்ணு நான் கேட்கும் ரத்தத்துல சூடேறும். என்னடா எதுக்குடா அவசரமா சொன்ன? உன்னையும் அவசனா? ஆமா, தலை சீவிட்டு இருந்த. தலைய சீவனியா? டே நான் இங்கதான் இருக்கிறேன். ஆமா, மௌன் பேசிட்டு சூர்யா அங்கதான் நிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி நம்ம ரொமான்ஸ் அடிக்க கூடாது. அப்புறம் பிடிச்சு விட்டுருவாருடி. நம்ம ரெண்டு கோவமா இருக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுக்கோ. நம்ம எல்லாம் அவசரமா ஒரு இடத்துக்கு போறோம். அவசரமாவா? எங்கடா போறோம்? எங்க கல்யாணத்துக்கு பர்ச்சேசிங் தானே போறோம். ஆனா நான் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா. என் கல்யாணத்தை உன் கல்யாணமா நினைச்சு பண்ற பாத்தியா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. பாத்துக்கிட்டு சாரோ அண்ணன் இல்ல அண்ணன் இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தல. பாரு, உனக்கு அண்ணனும் வந்தா ஃப்ரெண்டும் வந்தா. நம்மள ஈவினிங் அழைச்சு போறான் பர்ச்சேசிங்க்கு. எதுவும் கூச்சப்படக்கூடாது. அந்த கலர் பிடிக்கல இந்த கலர் பிடிக்கல எல்லாம் சொல்லக்கூடாது. எந்தெந்த கலர்லாம் பிடிச்சிருக்கோ எல்லா கலரையும் ட்ரெஸ் எடுத்துறேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் என் மச்சானே எடுத்து கொடுத்துருவான். நான் செலக்ட் பண்ண மாட்டேன். நான் செலக்ட் பண்ணா எதுவும் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால அவன் தான் எனக்கு செலக்ட் பண்ணுவான். போலாம் மச்சான். எத்தனை மணி கிளம்பிருக்கணும்? போலாம் பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சியா? ஆமாண்டா, நம்மளாம் பொள்ளாச்சி போறோம். டேய் இன்னும் 3 நாள் எனக்கு கல்யாணம். நான் மாப்பிள தோ அவ பொண்ணு. 3 நாள் இருக்குல்ல மச்சான்? 3 நாள் தாண்டா இருக்குது. ஏற்கனவே நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்ட. நாளைக்கு லீவு கொடுப்பேன்னு பார்த்தா நாளைக்கு லீவு தான் மச்சான். நம்மளாம் பொள்ளாச்சி போறோம்ல. ஆபீஸ் உனக்கு லீவு தான். ரகு பார்த்துப்பா ஆபீஸ. நம்மளாம் போறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கிடையாது. அப்ப கல்யாணம்? நான் நினைக்கிறேன் இவன் ஏதோ பிளான் பண்றானு. ராம், நாங்களே கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிருக்கோம்டா. எங்க கல்யாணம் மட்டும் இப்ப நடக்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் எங்க கல்யாணம் நடக்காது. கல்யாணம்னா என்ன? ஏண்டா ஒரு முதலாளி கேக்குற கேள்வியா இது? பாஸ் பாஸ்ன்னு உன்னை கூப்பிடுறேன். என்னன்னா ஃபியூஸ் போற மாதிரி கேள்வி கேட்கறியாடா? கல்யாணம்னா என்ன? கல்யாணம்னா என்னவா?
கதையை முடிக்க போறானோ? சாரு, நீ சொல்லுடி, கல்யாணத்துல என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துல என்ன பண்ணுவாங்க? தாலி கட்டுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தாலி கட்டுவாங்க, சாப்பாடெல்லாம் போடுவாங்க. தாலி கட்டினா கல்யாணம் முடிஞ்சது, கரெக்டா? மச்சான், நான் நாளைக்கு லீவ் கேட்டேன்ல, இன்னைக்கே லீவ் எடுத்துக்கிறேன்டா. அவசரமா ஆயாவை பார்க்க போனோம். ஆயாக்கு கல்யாணத்துக்கே சொல்லல. அது நான் வந்து காலைல வந்து சொன்னாதான் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிச்சான். நான் போய் அது படுத்துட்டு இருக்கோம். அது காலை தேடி கண்டுபிடிச்சு காலைல வந்து சொல்லிட்டு கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டு ஹனிமூன்லாம் போயிட்டு 10 நாள்ல வந்துடுற மச்சான். 10 நாளா? 10 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிக்கிற. என்னெல்லாம் வேலை இருக்குதோ 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு திரும்பி வர. 10 நிமிஷத்துலயா? 10 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்? எனக்கு பாத்ரூம் போதுன்னா கூட 10 நிமிஷம் பத்தாது. 10 நிமிஷத்துல நான் என்னடா பண்ணுவேன்? உனக்கு போன் பண்ணி பேச 10 நிமிஷம் பத்தாது. போனா? ஆமா, எல்லா வேலையும் 10 நிமிஷத்துல முடிக்கிற. போன்லயே யாருக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லணுமோ 10 நிமிஷத்துல சொல்ற. நம்ம இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறோம். அது சரி, என்ன அவ்வளவு அவசரம்? நீயும் ஜனனியும் சண்டையா தானே இருக்கீங்க? இல்ல சமாதானம் ஆயிட்டீங்களா? உடனே பார்க்கணும்னு வர சொன்னாளா? ஒரு வேலை இருக்குது, அதுக்காக போறோம். ஒரு வேலையா? ஒரே ஒரு வேலை தானே, போயிட்டு ஒரு நாள் வந்துருமா? ஒரு நாளா? ஒரு நாள் ஆகும், 3 நாள் ஆகும். 3 நாளா? 3 நாள் எங்களுக்கு கல்யாணம்? கல்யாணமா ஆகும். டேய், நீ தெளிவா குழப்பறியா இல்ல தெளிஞ்சே எங்களை குழப்பறியா? நீ பொண்டாட்டிய பக்கம் பொள்ளாச்சி போற சரி, எங்களை எதுக்குலாம் கூப்பிட்ட? என் பொண்டாட்டிக்கு உங்களை தான் பார்க்கணும் போல இருக்குதான். என் கூட இருந்து எனக்கு எடுத்தவங்கள யாருன்னு பார்க்கணும் போல இருக்குதான். அதான் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போங்க. விக்கி சார், ஆஃபீஸ் டைம்ல ரொம்ப நேரம் கால் பேசக்கூடாது. 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். 10 மினிட்ஸ்ல கால் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிடுங்க. சொல்லிட்டு அப்படியே கிளம்புறீங்க. டேய், வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸாவது எடுத்து வந்துடுறேன்டா. நீங்க போனா வரமாட்டீங்க. வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். ராம், சொல்லுங்க மேடம். டேய், நீ சும்மா ஜோக்குக்காக தானே பேசுற? எங்களை பிராங்க் தானே பண்ற? மேடம், ஆஃபீஸ் ஹவுஸ்ல இப்படி எல்லாம் பேசி நிக்காதீங்க. ஈவினிங் பெர்மிஷன் கேட்டிருக்கீங்கல்ல, போங்க. சீக்கிரமா போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புங்க. பர்மிஷனா? நான் எங்கடா பர்மிஷன் கேட்டேன்? லீவு தானடா கேட்டேன். ஏதோ பொள்ளாச்சி போகணும்னு பெர்மிஷன் கேட்டிருக்கீங்களே. நான் அப்பவே சொன்ன கேட்டியா? கல்யாணம் எல்லாம் இப்ப வேணான்னு. கல்யாணம் பண்ணா போர் அடிச்சிரும், லிவிங்ல இருக்கலாம்னு சொன்ன கேட்டியா? இப்ப பாரு, இவன் எப்படி நம்மளுக்கு கல்யாணம் ஆக விட மாட்டான். அவன் பொண்டாட்டி கூட சேராத வரைக்கும் நம்மளுக்கு கல்யாணம் ஆகாது. சாரு, இப்ப ஒண்ணு கேட்டு போயில்ல. விக்கி சார், ஆபீஸ் ஹவுஸ்ல லேடிஸ் கிட்ட அதிகமா என்ன பேசி வச்சிட்டு இருக்கீங்க? போங்க, உங்க டேபிளுக்கு போங்க. எங்கடி, எனக்கு வர வர நம்பிக்கையே போயிடுச்சு. நேற்று உங்க பாட்டி என்னன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவ்வளவு அசிங்கமா பேசுது. நான் எவ்வளவுதான் பொறுத்துட்டு இருக்கிறது? நம்ம 2 குடும்பமும் ஒன்னாகணும்னா ரொம்ப ஆசையா இருக்குடி. 2 ஒன்னாயிடுச்சுன்னா நீ அப்பப்ப என்ன பார்க்க வருவல்ல சென்னைக்கு? எங்க அண்ணா வரும்போதெல்லாம் நீயும் வருவல்ல? தெரியலடி, எதுவும் நடக்குமான்னு கூட புரியல. போற போக்க பார்த்தா நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறேன். என்னையும் நான் கலந்துபடுத்தி பார்த்துட்டேன். யாரும் எதையும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. எதுவும் புரியல. சரி, அதை விட நீ எப்படி இருக்க? நானா இருக்கேன்டி. ஏன்டி ஜானு ஏன் ஒரு மாதிரி சொல்ற? ஒன்னும் இல்லடி, இருக்கேங்கிறதுக்கும் நல்லா இருக்குங்கிறதுக்கும் அர்த்தம் இருக்குல்லடி. நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. ஏதாவது சண்டையா? ராம் கூட சண்டையா? ஆமா, அவன் வரலையா? நீ மட்டும் தான் வந்தியா? அவங்களுக்கு வேலை இருக்குது போல, அதனால வர முடியல சொல்லிட்டாங்க. நான் அண்ணா வர சொல்லி அவங்க கூட வந்தேன். சரி, ஏதாவது சமாச்சாரம் உண்டா? மாசமா இருக்கியாடி? இல்ல. சரி பரவாயில்ல, விடு. ஒழுங்கா சாப்பிடல. 2 பேரும் சண்டல்மா தானே இருக்கீங்க? மாமியார் நல்லா பாத்துக்கிறாங்களா? ராம் நல்லா பாத்துக்கிறானா? ஏன்னா அவனை நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்போ ஆபீஸ் அது இதுன்னு சுத்துறான்ல, உன்னை பாத்துக்க டைம் இருக்காதுல்ல. நல்லா பாத்துக்கிறானா? என்னடி ஊ மட்டும் பதில் சொல்ற? வாய் திறந்து ஏதாவது சொல்ல. நீ சொன்னா அதை கேட்டு சந்தோஷப்படுவல்ல. ஜனனி, ஒன்னும் இல்ல நித்யா. சொல்லுடி, என்னாச்சு? மனசு ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்ல, எதுவும் இல்ல. ஏதாவது மனஸ்தாபமா உங்களுக்குள்ள? ஏன்னா நீ எப்ப பொள்ளாச்சி வந்தாலும் ராம் கூட தான் வருவ. இப்ப நீ தனியா வந்திருக்கிறல்ல, அதான் கேட்டேன். உன் முகம் வேற ரொம்ப ஆட்டமா இருக்குதே. எதுவும் இல்ல நித்யா. ஆனா
கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படியே இருக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய மாறிடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்காக இருக்கிறாங்க, நம்மளேன்னு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இருக்கிறாங்க. புரியல. எதுவும் இல்ல நித்யா. புருஷ மண்டாட்டினா அப்படி தாண்டி, சண்டை சச்சரவு சமாதானம் எல்லாம் இருக்கதான் செய்யும். மனசை மட்டும் விட்டு கொடுத்துட கூடாது. என்ன ஆச்சு? என்ன சண்டை? என்கிட்ட சொல்ல. உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. என்ன நீ மனசுக்குள்ளே போட்டு வச்சிருந்தேனா உனக்கு இன்னும் மனசு இருக்கமா இருக்கும்ல. கொஞ்சம் யார்கிட்ட சொல்லிட்டேனா உன் மனசு கொஞ்சம் லேசாகும்ல. அதுக்காக தான் கேட்கறேன். எதுவும் இல்ல நித்யா, சண்டைதான். சண்டை போட்டுதான் நான் வந்திருக்கேன். சண்டையா? என்னடி? சண்டை தாண்டி. சின்ன மனஸ்தாபம். அது நீயா நானாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் விட்டு கொடுக்குறேனா அவன் விட்டு கொடுக்க போறானா அப்படிங்கிற ஈகோல இப்ப போயிட்டு இருக்கு. நான் வந்து 2 நாள் ஆச்சு. என்னையோட 3வது நாள். இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் கூட அவன் பண்ணல. நான் காலையில அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவன் ஆஃபீஸ் போயிட்டான் போல. அத்தையை பத்தி கேட்டுட்டு வீடை பத்தி பேசிட்டு வச்சுட்டேன். அவனுக்கு ரொம்ப கோவம் வருது நித்யா. முன்னாடி மாதிரி இல்ல, நிறைய கோவப்படுறான். நிறைய ரொம்ப பயமா இருக்கு. கோவம் வந்தா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன பேசுறான்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு திட்டிடுறான். நீ ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? நீ ஃபோன் பண்ணலன்னு கூட அவன் கோவமா இருப்பான்ல. நீ தானே ஊருக்கு வந்தேன்னு சொல்ற, அப்ப நீ தான் ஃபோன் பண்ணி பேசணும். சண்டை இருக்கதான் செய்யும், அதுக்காக நீ ஊருக்கு கிளம்பி வரக்கூடாதுல. ஆம்பளைங்களுக்கு அது இன்னும் கோவமாக்கும். சண்டையோ அடிதடியோ எதுவா இருந்தாலும் நீ அங்கேயே இருக்கணும். அங்கேயே இருந்தா தானே உங்களுக்குள்ள சமாதானம் சீக்கிரமா ஆகும். மூஞ்ச பார்த்தாவது சமாதானம் சீக்கிரமா ஆயிடுவீங்கல்ல. இப்படி தனியா நீ பட்டுக்கு வந்துட்டேன்னா அது இன்னும் பெருசா தானடி ஆகும். உனக்கு என்ன காலேஜ் பள்ளி விட்டுருக்காளோ? செமஸ்டர் லீவ் தாண்டி. நெக்ஸ்ட் வீக் தான் காலேஜ் ஓபன் பண்றாங்க. சரியாதான் கிளம்பலான்னு கிளம்பி வந்தேன். என்னடி என் வாழ்க்கை தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா நீ இப்படி கஷ்டமா வந்து உட்காந்துருக்கியே. உங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு உரிமையா பேசுறது கூட என்னால இப்ப முடியாது. அந்த மாதிரி நான் இருக்கிறேன். உங்க பாட்டி என்னை விட்டு வைக்க வேணான்னு இருக்குது. நான் போற இடம்லாம் என்னை பத்தி சாட காட்டி பேசுது. மத்தவங்கள்ட்ட குசு குசுன்னு என்னை பத்தி ஏதோ பேசிக்கிட்டே இருக்குது. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது போல ஜானு. நம்மளால ஆசை மட்டும் தான் பண்ண முடியும் போல. அடையிறதெல்லாம் நமக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறேன். என் வீட்டுல எங்க அம்மா டெய்லி விளக்க மாத்தலாம் அடிக்குது, திட்டி திட்டி சோறு போடுது. ஆனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நான் உட்காந்துருக்கிறேன். ஏதோ உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டா கூட என் மனசு ஆறுதல் ஆயிடும். ஆனா உங்க வீட்டு கிளவி இப்படி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஒண்ணுமே புரியல பங்காளி. அண்ணே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு நேர் வழி 2 இருக்குது, குறுக்கு வழி அது 4-5 இருக்குது. எந்த வழியை முதல்ல சொல்ல? உங்க அம்மா என்ன சொல்லுது? அம்மா என்ன சொல்லுது? அது பட்டும் படாம தான் பேசுது. நீ பட்டுன்னு செய்தியை கேட்க வேண்டியதானே? தேங்காய் தலையில உடச்ச மாதிரி. தலை தாங்குமா? நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல பங்காளி. அது எதுவும் பதிலே கொடுக்க மாட்டேங்குது. தங்கச்சிக்கு தான் இப்படி ஆயிடுச்சுல, அதனால பாக்குது போல. அது தங்கச்சியோட வாழ்க்கை, இது உன்னோட வாழ்க்கை. தங்கச்சி இப்ப நல்லா தானே இருக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 குடும்பத்துக்கு தான் ஆக மாட்டேங்குது. நேத்து கூட ஒரே சண்டையா, தெருவுல 2 சண்டை போட்டுக்கிட்டுங்களாம். ஆத்தா வேண்டான்னு ஒரே வம்புட்டியா நிக்குது. அவளை அழைச்சிட்டு வந்தா கூட இது விட்டு வைக்காதுன்னு நினைக்கிறேன். கேள்வியா பார்த்தா பயப்படுற வெம்பனி, அது நாளைக்கே மண்டையா போட போகுது. அந்த வெள்ள மண்டைக்கா நீ பயப்படுற? ஏன்னா அப்போ ஊரெல்லாம் உன்னை பஞ்சாயத்து கூப்பிட்டா நீ போய் வெள்ள மண்டைக்கு பயப்படுறியா? அப்ப பண்ண தூக்கிலாமா? அததான் நான் சொல்றேன். தூக்கிடலாங்கிற, தூக்கிடுறேங்கிற. யாரு நீ தூக்க போற? குடிகார கபோதி, குவாட்டர் கையில் எடுத்ததுக்கே வந்துட்ட. நீ தூக்க போறியா பொண்ண? நான் என்ன சொல்றேன், அவளை கூப்பிடு. 4 நல்ல நாள நம்ம பாத்துருவோம். அவளை கோவிலுக்கு வர சொல்லிடு. வந்தானாக்கா நம்ம 4 பேரை வச்சு கச்சிதமா முடிச்சிடலாங்கிறேன். காளி சொல்றதா கரெக்ட். அவ்வளவு எதுக்கும் ஒத்து போக மாட்டாளுவோ. உங்க வீட்லயும் எதுவும் ஒத்துக்காதுவோ. மாலை எத்துமா வந்து நின்னா என்ன சொல்ல போறாவோ? மாலை போட்டு அவளை அழைச்சிட்டு வந்துருங்கிற. மாலை மாலை 1 போடணுமா 2 போடணுமா? ஒரே கழுத்தில் போடுவார் 1 மாலை, திருமணம் ஆகும்போது போடுவார் 2 மாலை. அதுதான் மணமாலை. அதுக்குள்ள பங்காளி, ஏற்கனவே ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசுது. நம்மள குடிகாரனும் ரவுடிங்கனும் சொல்லிட்டு கிடக்குது. இதுல பொண்ணை வேற தூக்கிட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டா அதான் யோசிக்கிறேன். மாப்பிள, நல்லவன் தாண்டா அதுக்கெல்லாம் பயப்படணும். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நல்லவன் தான் பயப்படணும். நம்ம நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லவன். நம்ம எதுக்கு பயப்படணும்? எல்லாம் பழகிக்கணும் மாப்பிள. வேம்பு, இப்படி பண்ணா எப்படி? சொல்லு மச்சான். பேசாம அவன் வீட்டுக்கே தட்டை தூக்கிட்டு போயிட்டா எப்படி? தட்டை தூக்கிட்டா மதிய சாப்பாட்டுக்கா நைட்டு சாப்பாட்டுக்கா? டே கோபி, வசதியா படுத்திருக்கிற, குறுக்காலே வாங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ, வாய் பொழந்துக்கும். நான் என்ன சொல்றேன், நம்ம எல்லாம் சேர்ந்து போய் கேட்போங்கிறேன். உங்க ஆத்தா வரமாட்டேங்குது, உங்க அம்மா வரமாட்டேங்குது. நான் இருக்கிறேன் மாப்பிள, நான் இருக்கிறேன், நான் வர்றேன். நம்ம போலாம். போய் வெட்டு 1 துண்டு 2 பொண்ணை குடுக்குறியாடா இல்லையான்னு கேட்போம். நேரான வழிதான், குறுக்கு வழிதான் கிடையாது. நேரா போனோம்.
இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரியாவது 1000த்துக்குள்ளார பொண்ணை கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் அவளை என்ன பண்றாளோன்னு பாப்போம். உட்காந்து ஏதாவது பேசினாலும் வச்சுக்கோ, போகும்போது தட்டுக்கடையில அறுவாலை எடுத்துட்டு போறோம். எவனாவது வாயை திறந்தா, யாடா நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எதையாவது சொன்னா அவ்வளவுதான், வாயை 2 குழந்துட்டு பொண்ணை மட்டும் இழுத்துட்டு வர வேண்டியதான். அவனுக்கு மரியாதை அவ்வளவுதான். என்ன சொல்ற வேம்போ, நீ சொல்றதுதான் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நல்ல நான் பாத்துறேன். நான் யோசிக்கிறேன் மகாலி. ஏன்னா என் தங்கச்சிக்கே இப்படி நடந்ததுக்கு எனக்கு அவ்வளவு கோவம் வந்தது. என் மாப்பிள்ளை நல்லா தான் பாத்துக்கிறாரு. இருந்தாலும் அது தப்பு தானே. பெரியவங்களா இருக்கும்போது கூடி பேசி எதுவும் பண்ணாம அவ்வளவு மனசுக்கு பிடிச்சவளை பார்த்து தாலியை கட்டினா அது எப்படி? அதான் யோசிக்கிறேன். யோசிக்கிறது சரிதான் மாப்பிள்ள. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி இருந்தா நீ யோசிக்கலாம். காலம் போட்டும் 4 போகட்டும் எல்லாம் போகட்டும்னு நீ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே. எலி பூனை கூட என்னைக்காவது பார்த்தா பார்த்து பேசிக்கும் போல. எப்படி இருக்கிற வீட்டுக்குள்ள கருவாடு வச்சிருக்காளா, எடுத்தா ஆளு பாதி தின்னுக்கலான்னு. ஆனா இவ்வளவு பார்த்தா கொலவெறியோட சுத்துறாளோட. நேத்து கடைக்காரன் சொன்னா உங்க ஆத்த அருவாளோட சுத்துறாமே, கட்டியில வச்சுட்டு வீரப்பா சுத்திட்டு இருக்குதா. இதெல்லாம் ஆவுற காரியமா மாப்பிள? நான் சொல்றதை கேளு. நீ காத்திருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. காரியத்தை கணக்கா முடிச்சிடலாங்கிறேன். இதை அப்படி சோகமா உட்காந்து எனக்கு வீட்டுக்கு போனா ஒரே சோக கதையா ஓடுது. என் பொண்டாட்டி என்னங்க நைட்டுக்கு மட்டும் வீட்டுக்கு வரீங்க, பகல்ல இருந்து எங்க போறீன்னு கேக்குறான். ஏன் சோகம் அப்படி போயிட்டு இருக்குது. விடிஞ்சா ஓமுஞ்ச பார்க்கலாம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு பார்த்தா நீ வேற இப்படி மண்டையை நட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற. இல்ல மாப்பிள, இதுக்கு ஒரு வழி கட்டிடணும். உங்களை நம்மளா சரிப்பட்டு வராது. நம்ம எடுக்கிறோங்கிற முடிவு. நம்ம எல்லாரும் சேர்ந்தா காளி, நான் ஒரு முடிவு சொல்லவா? டேய் வாய் மூடு, சொல்லு ஓ முடிவை சொல்லு. இல்ல பங்காளி, அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். மாப்பிள்ள தம்பி என்ன நினைக்க அப்புறம்? அதுக்கு நம்ம மேல மரியாதை இருக்குது. இந்த மாதிரி காரியத்தை நம்ம பண்ணிட்டா அது என்ன நினைக்கும்? இதெல்லாம் உடனே பண்ற காரியமா? உடனே பண்ற காரியம் இல்ல. ஒரு நாள் வேணா விட்டுறலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுறலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம எல்லாம் சேர்ந்து கிடப்போம். அன்னைக்கு லீவை விட்டுட்டு திங்கக்கிழமை கல்யாணத்தை பண்ணிடலாமா? இல்ல உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் உனக்கு அவ. உங்க அப்பா என்ன சொல்றாரு பாக்கலாம். அவர்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அவர் குடும்பமே ஒத்துக்கிட்டாதான் அவர் தலையாட்டுவாரு. கிருஷ்ணாயில தீயில ஊத்துன மாதிரி சண்டை பெருசாதான் ஆகுது, ஒன்னும் கம்மியாக மாட்டேங்குது. எவ்வளவு சமாதானம் ஆகுற மாதிரியும் இல்ல. மேம்பண்ண, நான் ஒரு ஐடியா சொல்லவா? சூப்பர் ஐடியாண்ணே. நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பையன் வேணாம்னு சொல்ல மாட்டான். கட்டினா தாலியான்னு பஞ்சாயத்துல கூட்டு சொல்லிடுவாங்க. நீ தாலியை மட்டும் கட்டணும்னு வச்சுக்கோ, ஓ மேலே கேஸ் போட்டுவாங்க, பஞ்சாயத்தே ஆயிடும். அப்படி ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குது. என்ன சொல்ற? என்னடா, என்ன ஐடியா தான் இருக்குது? சொன்னா திட்ட மாட்டேல? அப்ப சொல்லாத, ஏதோ ஏடா கூடமா சொல்ல போறியோ? உனக்கு கல்யாணம் நடக்கணுமா இல்லையா? உனக்கு என்ன, ஊர் முன்னாடி எல்லா சம்பவத்தோடய கல்யாணம் நடக்கணும் அதானே? ஆமா. உங்க ஆத்தா ஆப்பல்லாம் இருக்கணும், அவன் விட்டு ஆத்தா ஆப்பல்லாம் இருக்கணும் அதானே? ஆமா. தலைவர் இருக்கணும், எல்லாரும் கையில பூவோட நிக்கணும் அதானே? டேய், இப்ப வாய் மேல ஒரு உதவு விட்டேன்னு வச்சுக்கோ. வாய் மேல விடாத, எனக்கு தான் நல்லா பாபா இருக்கிறான். நான் ஒரு உதவு விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், ஆபரேஷன் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காது, பிள்ளையும் பிறக்காது. அததான் நான் சொல்றேன், அந்த ஐடியாவை தான் நான் சொல்றேன். என்ன ஐடியா சொல்ற? கரும்பு காடு. எது கரும்பு காடு? என்ன தப்பு? மோட்டர் ரூமு. என்னடா மோட்டர் ரூமு? கழுதவாயா, என்ன மோட்டர் ரூமு? மோட்டர் ரூம்னா மோட்டர் ரூமு தான். என்னடா போதையில உளர்ற? போதையா? இவனு போதையில நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்ததா? எனக்கு தானே ஐடியா வந்தது. என்ன ஐடியா? என்ன ஐடியாவா? பொம்பளை பிள்ளை அதுவே என்ன சொல்லி கல்யாணத்துல பாட்டுச்சு. அதான் பத்திரம் காட்டுறாங்களே, நாட்டமா படத்தை பார்த்துமே பங்களே, கதிர கற்பழிச்சுட்டா கழுத்துல தாடியை கட்ட சொல்லிடுறாங்களே, அந்த ஐடியா தான். நாட்டமா படத்துல அந்த குழந்தை சொன்ன பாரு, மோட்டர் ரூம்ல நான் பார்த்தேன், அக்கா அழுதுகிட்டே போனுச்சு. அது சொன்னோன்னு நாட்டாமைக்கு கோவம் வந்து தாலியை கட்ட சொல்லுவாரு. ஏன்னா உண்மையா இருந்தாலும் தாலி கட்ட சொல்லுவாராம். நீ என்ன பண்ற? மோட்டர் ரூம்க்கு அவளை தூக்கிட்டு வந்துடுற. நான் தான் சாட்சி. பஞ்சாயத்துல நான் தான் சொல்லுவானா, நான் பார்த்தது எல்லாத்தையும் பஞ்சாயத்துல சொல்லுவானா. அப்ப நாட்டாம தாலி அவன் கையில கொடுத்து கட்ட சொல்லிட்டு வரான். எப்படி நம்ம ஐடியா? அண்ணே, பொண்ணை எப்ப தூக்கிட்டு வர போற? நான் எப்ப வரணும்?
அம்மோ சாப்பிடலையா? பாட்டி இல்ல பாட்டி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாரு. இல்ல பாட்டி, இன்னைக்கு நான் விரதம் வச்சிருக்கேன். விரதமா? இன்னைக்கு என்னத்துக்கு விரதம்? இன்னைக்கு சனிக்கிழமை பாட்டி, கோயிலுக்கு போலான்னு விரதம் வச்சிருக்கேன். என்ன எழுதிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி. அண்ணன் சாப்பிட்டானா? காலையில சீக்கிரமா போனானே, சாப்பிட்டுட்டு போனானா எப்படி? அவனா? அவன் வய வேலை இருக்குதுன்னு போயிட்டாமா, வந்து சாப்பிடுவான்ட்டான். அப்ப நீங்களும் சாப்பிடல, அப்புறம் மதியானத்துக்கு என்னத்த சமைக்கிறது? இன்னைக்கு இப்போ லெமன் சாதத்தை போட்டு விட வேண்டியதான். நீங்க பார்த்து சொல்லுங்க. போன வருஷம் இதே நேரம் நீங்க தான் சொன்னீங்க மாப்பிள்ளை ஜாதத்துக்கு 2 முடின்னு. அது என்னமோ உண்மைதான். முடி என்னமோ மாப்பிள்ளை 2 வாட்டி போட்டாரு. ஆனா அது 2 வாட்டி என் பொண்ணு கழுத்துல தான் போட்டாரு. நீங்க சொன்னது அப்படியே படிச்சிடுச்சு. பார்த்து சொல்லுங்க சாமி. இனிமே உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது, பார்த்து சொல்லுங்க சாமி. சாமி, புத்திர பாக்கியம் எப்ப கிட்டும்? எல்லாரும் கேக்குறாங்க, பிள்ளை இல்லன்னு. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. பாக்குறேம்மா. மாப்பிள்ள 2ஆவது தடவை எப்ப தாலி கட்டினாரு? 4 மாசம் இருக்குமா? ஆமா சாமி, 4 மாசம் முடிய போகுது. அப்பனா சித்திரை மாசம் உங்களுக்கு புத்திர பாக்கியம். சாமி, இவங்களுக்கு சித்திரையில பிள்ளை பிறக்கும். அவங்க கணக்கு சித்திரை. சாமி, ஆனா ரொம்ப சந்தோஷம் சாமி. வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. வாழ்க்கை ஆண்மகன் செல்வந்த, செல்வத்திலேயே சிறப்பானவ. பெண்மகள் பெண்ணிடத்துல சிறந்தவ, பொறுமைக்கு அளவானவ. நல்ல ஜோடி பொருத்தம். துணைக்கேத்த எனக்கேத்த குழந்தைங்க, புத்திரனுங்க. ஆண் குழந்தைமா, இந்த ஜாதகத்துக்கு ஆண் குழந்தை. சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். ஆனா சாமி, ஏ தாயி, நான் என்ன சொல்றேனோ அத உன் மனசு பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வாழ்க்கைன்னா நல்லது கெட்டது எல்லாமே கலந்துதான் இருக்கும். நாம நினைச்சபடி எதுவும் நடக்காது. நம்மளை படிச்சவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்குது. இனிமேலாம் தான் நடக்கும். இதுவரைக்கும் ஏத்துக்கிட்ட நம்ம இனிமே நடக்க போறதையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சாமி, என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளையோட ஜாதகம் ரொம்ப அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்துக்கு ஏத்த அதிர்ஷ்டம் பொண்ணோட ஜாதகம். அவங்க இல்லற வாழ்வு நல்வரவா இருக்கும். ஆனா அவங்க புத்திர யோகம் சித்திரையில இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய கண்டா இருக்குதுமா. சாமி, புரியல. சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. சாமி, சொல்லுங்க சாமி. லவகுசந்தான் இவங்களுக்கு மகனா வருவாங்க. அவங்க வர்றதுனாலயோ என்னமோ உங்களுக்கு நிறைய ஆயுள் காலம் தேவைப்படுது. அந்த ஆயுட்காலத்தை அம்மா அப்பா கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க வம்சம் தெய்வ வம்சமாச்சே. சாமி, எனக்கு புரியல. இந்த தம்பதிக்கு எல்லாம் கிடைச்சிடும். பேர் புகழ் சீர் சிறப்பு சந்தோஷம். கல்யாண வாழ்க்கையில இவங்க மாதிரி சந்தோஷமா யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும், அந்த அளவுக்கு நெருக்கமும் இருக்கும். வசதி வாய்ப்புன்னு எல்லாத்துலயுமே வென்றுடுவாங்க. ஆனா விதிக்கிட்ட தோத்துட்டாங்கம்மா. அவங்க ஆயுசு ரொம்ப குறைவா இருக்குது. லவங்குசா அவங்கள தாய் தந்தைய தான் உரிமையா பார்க்கும்போது தாய் தந்தைக்கு உயிர் இருக்காது. விளக்கு போட சொல்லுமா. பொண்ணு அந்த சிவபெருமானுக்கு விளக்கு போட சொல்லு. ஆக்குறதா வந்தா அழிக்கிறதா வந்தா அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். அவனை கைப்பிடிச்சுக்க சொல்லு. அவங்க ஆயுச அவன் பார்த்து கூட்டினா உண்டு. இல்லைன்னா அந்த குழந்தைங்க அம்மானு கூப்பிடும் போது இவங்க உயிர் இவங்க கிட்ட இருக்காது. விதி அப்படிதாம்மா எழுதிருக்கு. பாட்டி, பாட்டி, எங்க போடுச்சு பாட்டி?
சத்தத்தை காணோம். பாரதி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாரதி. நீ எப்படி இருக்க? தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்கோம்க்கா. எப்போ வந்தீங்க? நான் வந்து 2 நாள் ஆச்சு. பாட்டி பூ கேட்டாங்களா? ஆமாக்கா, பாட்டி சம்மந்தி கேட்டுச்சு. 4 மாமா கொடுத்துருவா. பாட்டி எவ்வளவு கேட்டாங்க? அது 2 மாதம் தான் கேட்டுச்சு. விலை கம்மி தான், 20 ரூபா தான் இன்னைக்கு முளம் போட்டேன். அதான் 4 மாமா கொடுத்துருவான்னு கேட்கறேன். சரி கொடுத்துரு. பாரதி இரு, நான் காசு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. பாரதி 500 ரூபாவா இருக்குது. பாட்டியும் காணும், அம்மாவையும் காணும். அவங்க கொலையில நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சில்லறை இருக்கா அவங்கிட்ட? 500 ரூபாய்க்கா? பண்ணிக்கா. பாட்டி கிடைச்சேன்னு நான் இப்பதான் வரேன். இனிமேதான் தெருவுக்குள்ள போகணும். என்ன இருக்குதோ அதை கொடுங்க. இல்லடி, சில்லறை இல்ல, 20 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 500 ரூபா வேணா வச்சுக்கோ. வரும்போது சில்லறை கொடுத்துட்டு போறியா? நான் வர லேட் ஆயிருமேக்கா, 9 மணி ஆயிடும். இந்த பதையில வரமாட்டேன். அந்த பக்கமா போயிட்டு வேணா, வேலை பக்கமா. ஐயோ, நாளைக்கு வாங்கிக்கிறியா? பண்ணின்னு வேற சொல்ற. நான் காசு கொடுக்காம எப்படி வாங்குறது? அக்கா பரவாயில்ல விடு, நான் வேணா மாமாட்ட வாங்கிக்கிறேன். ஏன் அண்ணன்கிட்டயா? அண்ணன் இல்லையே, அண்ணன் வயலுக்கு போயிருக்கான். அவன் ஊருக்குள்ள இல்ல. வேம் அண்ணன் கிட்ட இல்லக்கா, மாமா கிட்ட. யாருடி? அதோ மெட்ராஸ் மாமா, பாட்டி வீட்டுல இருக்காங்களே, மேல இருக்கிற பாட்டி வீட்டுல. யாரு? அக்கா உன் வீட்டுக்காரு. மாமா பாட்டி வீட்டுல இருக்கிறாங்கல்ல. பாட்டி காலையில அம்மாக்கு போன் பண்ணிச்சு, 10 பழம் வேணும்னு கேட்டு. அப்ப நேரம் அங்கதான் போறேன். உன் பூக்கு சேர்த்து அங்க காசு வாங்கிக்கிறேங்க. மாமாவா? மாமாட்டையா? ஆமாக்கா, நீ கொடுத்தா மாமா கொடுத்தா? மணிக்கு காசு வாங்கின மாதிரி ஆச்சுல, நான் போய் மாமாட்ட வாங்கிக்கிறேன். வரேன்க்கா. வரேன்க்கா. பாரதி பாரதி ஒரு நிமிஷம் இல்ல. அக்கா ஒரு நிமிஷம் இல்ல, வர. பாரதி நான் உன்னை தரேன், அத மாமா கிட்ட கொடுத்தறியா? அக்கா குடுக்கா. இத மாமா கிட்ட கொடுத்துரு. என்ன இருக்காது? மாமா கிட்ட கொடுத்துற, வேற யார்கிட்டயும் கொடுக்காத. மாமா வீட்டுல இல்லைன்னா எடுத்துட்டு வந்துரு. அவங்க பாட்டி கிட்ட இல்ல வேற யார்கிட்டயும் கொடுக்காத. சரிக்கா, அப்ப நேரம் அங்கதான் போறேன். கூட நான் கொடுத்துறேன். மாமா லோ பஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? எங்க வீட்டுல கூட இந்த மாதிரி நாள் இருக்குது. எங்க அண்ணன் இன்னும் 2 கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நான் பள்ளிக்கூடத்துக்கு போலான்னு இருக்கிறேன். மாமா சொல்லு பாப்பா. அக்கா இன்னும் அந்த காலத்தாவே இருக்கிறாங்க மாமா. ஆமா, இந்த காலத்துல எல்லாம் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால அது இதுன்னு பண்ணிட்டு இருக்குவோ. நான் இம்மாத்தண்டு புள்ள கூட போன்லதான் எல்லாத்தையும் அமைச்சிட்டு இருக்குது. ஆட்டு போடுறது, அம்பு போடுறதுன்னு. அக்கா என்னன்னா ஏதோ எழுதி கொடுத்துட்டு இருக்கு உனக்கு. அக்கா மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாங்குது. கம்ப்யூட்டர்லாம் தட்டினேங்குது. ஆனா என்ன தேவை எழுதி கொடுத்துருக்குதுன்னு தெரியல. இன்னொரு பொள்ளாச்சி புத்தகமாவே இருக்குது. இந்த மாமா